தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு எழுத இருக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பயில இருக்கின்ற மாணவர்களுக்கு தமிழ் இலக்கிய திறனாய்வு தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வு 1500 ரூபாய் உங்களுக்கான உதவித்தொகை 10 மாதங்களுக்கு என ஒரு 2 வருடத்துக்கு கிடைக்க இருக்கிறது. உண்மையில் அருமையான தேர்வு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு குறைவான பேர் தான் தேர்வு செய்வாங்க. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கணும். 10ஆம் வகுப்புல புத்தகத்துக்கு பின்னாடி வினாக்கள் மட்டும் படித்து அதுலேருந்து நீங்கள் விடையளித்து நீங்கள் மதிப்பெண் பெற்று 11ஆம் வகுப்பு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த தேர்வு என்பது பாடத்துக்குள்ளே இருந்து கேட்குற மாதிரியான கேள்வி. அப்போ நல்லா படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் இதில் வருவாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, நல்லா படித்து ஆவரேஜாக படிச்சுட்டு நீங்கள் ஒருவேளை இது ஆர்வமாக இதுக்கு அப்ளை பண்ண விரும்பி இருந்தாலும் நீங்கள் இதை என்னுடைய இந்த வீடியோக்களையும் இந்த வகுப்புலையும் பின்தொடருங்க. நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் ஒவ்வொரு இயல்லையும் பாடங்களை நுணுக்கமாக நம்ம நடத்த போகிறோம். நடத்திட்டு எவ்வளோ கேள்விகள் இதில் சாத்தியப்படுது, இந்த பாடத்துக்குள்ளே கேட்கப்பட்டா இவ்வளோதான் கேள்விகள். அதுக்கு நமக்கான மாதிரி என்னன்னா, 2 ஆண்டுகள் தேர்வு நடைபெற்றிருக்கு. அந்த தேர்வு அதே மாதிரியான மாதிரி தேர்வுகள் மாவட்ட வாரியாக நடத்தியிருக்கிறாங்க 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. அவங்களுக்கு அந்த வினாத்தாள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆய்வு செஞ்சு நம்ம எப்படி கேள்விகள் என்ன மாதிரியான ரிதமில் கேட்டிருக்காங்க. ஏன்னா நமக்கான இது ஒரு ஒரு வழிமுறையை எதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னா, டிஎன்பிசி தேர்வுகள் இருக்கு. டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வுகள். நம்ம அந்த குரூப் 2 தேர்வு அளவுக்கு இந்த வினாத்தாளை தயாரித்து பயிற்சி எடுத்தோம்னா 10ஆம் வகுப்பு டு 11ஆம் வகுப்பு அந்த ரேஞ்சுக்கு என்ன கேட்பாங்க. அதை நம்ம அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் ஒரு பட்ட படிப்பு படிச்சவங்களுக்கு எப்படி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாடத்துக்குள்ள நம்ம தயாராயிட்டோம்னா எளிமையா அதை நம்ம அணுகிடலாம். அவங்க எங்கெங்கெல்லாம் நம்ம டைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இலக்கண பகுதியில டைட் பண்ணுவாங்க. அது இலக்கண பகுதி புதுதாக நம்ம மாணவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டோம். அந்த பகுதி நம்ம நுணுக்கமா ஆய்வு செய்யறது. அப்போ எதெல்லாம் சாத்தியப்படுதோ அந்த பாடத்துக்குள்ள அது அத்தனையுமே நம்ம என்ன பண்ணோம், கவனமா படிச்சு மீண்டும் மீண்டும் தேர்வு எழுத போறோம். நான் ஒவ்வொரு காணொலி கீழேயும் என்ன செய்திருப்பேன் அப்படின்னா, ஒரு பாடம், அந்த பாடத்துடைய பிடிஎஃப், அதில் படிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ், ஒரு வரி வினாக்கள், அப்புறமேலு கீழே ஒரு டெஸ்ட், இதெல்லாம் அந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது தேர்வு வரை அது உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். தேர்வு வரை அதில் அப்படியே உங்களுக்கு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இது போல் ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம செய்ய போகிறோம். அந்த தேர்வுகளை மீண்டும் 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 எழுதி பார்க்குறீங்க. என்னுடைய கணக்குப்படி அதில் இருக்கிற சாத்தியப்படுற அனைத்து வினாக்களையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம படித்து எழுதி மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்துடணும். தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம தயாராகணும். இதை தான் நம்ம அதில் செய்ய போகிறோம். நான் அடுத்தடுத்த காணொலியில் இந்த ஒவ்வொரு பாடத்தும் குறித்தும் ஒவ்வொரு பாடத்தையும் நடத்தி அது கீழே இருக்கிற அந்த வினாக்களை உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.